இன்றைக்கு செய்திக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் என்ன தலைப்பு நம்ம கொடுக்கலாம்? கடவுளுக்கும் நம் அரசாங்கத்திற்கும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். கடவுளுக்கும் நம் அரசாங்கத்திற்கும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். இப்ப நிறைய கிறிஸ்தவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, அவங்க கடவுளுக்கு பயப்படாதவங்க, அவங்க லஞ்சம் வாங்குறவங்க, அவங்க ஏமாத்துறவங்க, ஆகையினால நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம வரி செலுத்த வேண்டாம், நம்ம இந்த அரசாங்கத்துக்கு என்ன பண்ண வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. இதே மனநிலையில தான் யூத மக்களும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்த வேண்டாம், we don't need to obey this government என்ற மனப்பக்குவத்துல இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க கடவுளுக்கு மட்டும் உண்மையா இருந்த போதாது, இந்த அரசாங்கத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். இப்ப இந்த வேத பகுதியில் வந்து 2 பாடங்களை நான் உங்களோடு இந்த காலையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பாடம் வந்து ஒரு பொதுவான ஒரு பாடம். இட்ஸ் a common lesson for all of us. அந்த முதல் பாடம் என்ன அப்படின்னா, நாம் ஒருவரும் நம்முடைய ஜபங்களினாலோ விண்ணப்பங்களினாலோ இயேசு கிறிஸ்துவை வஞ்சித்து விட முடியாது. நம் விண்ணப்பங்களினால் நாம் இயேசு கிறிஸ்துவை வஞ்சித்து விட முடியாது. We cannot manipulate Jesus with our request. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனா கடவுளிடத்துல ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பயபக்தியா அவங்களுக்குரிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி கடவுள்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணிடுவாரு, நம்முடைய ஜெபத்துல மயங்கிடுவாரு. 20ஆம் வசனத்துல பாருங்க, இந்த வேவுக்காரர்கள் வந்து 21ஆம் வசனம், யாராவது ஒரு வாசிக்கலாம். 21வது வசனம். யாரு இந்த வேவுக்காரர்கள்? இந்த வேவுக்காரர்கள் யார் அப்படின்னா, வேஷம் போட்டு வரா, இயேசு கிறிஸ்துவ ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, வருகின்றார். அவர்கள் வந்து போதுகிறே முகதாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மோசத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவிட்ட வருகிறவர்கள் 2 வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை கூப்பிடுறாங்க. ஒரு கூட்ட மக்கள் அவரை பார்த்து எப்பொழுதுமே போதகரே, டீச்சர், போதகரே என்று சொல்றாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் அவரை ஒரு தலைப்பு சொல்லி அழைக்கிறாங்க. அது என்ன தலைப்புங்க? ஆண்டவரே. ஆண்டவரே. அந்த பெரிய ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் நல்ல போதகரேன்னு சொன்னா, ஆனா சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாங்க, ஆண்டவரே. இப்ப இந்த இடத்துல இவங்க போதகரே என்று அவர்கள் அழைக்கும் போது இயேசு கிறிஸ்து யார் என்று இவர்கள் இன்னும் என்ன பண்ணலைங்க, தெரிந்து கொள்ளவில்லை. அவரை விசுவாசியாத கூட்டத்தினர் இவர்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பாலிஷ் பண்ற மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நீ நிதானமாய் பேசி, நீங்க ரொம்ப கரெக்டா பேசுறீங்க, முகதாட்சணியம் இல்ல, there is no partiality, நீங்க யாருக்குமே என்ன பண்றது கிடையாதுங்க. இப்ப இது அவங்க எதுக்காக இயேசு கிறிஸ்துட்ட சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு 30-40 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட, டீச்சர் சார், இந்த ஸ்கூல்ல நீங்க தான் பெஸ்ட் டீச்சர், உங்களை மாதிரி யாருமே என்ன பண்ண முடியாது கிளாஸ் எடுக்க முடியாது, உங்க கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்க? அடுத்த முறை பரீட்சையில் அவன் பேப்பர் வரப்போ, ஓ இவன் நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட், அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு 4 மார்க் 5 மார்க் இவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா போட்டுருணும். நிறைய நேரத்துல நமக்கு முன்பாக நம்மை பாராட்டுகிறவர்களை குறித்து நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல வந்து உண்மையாகவே நீங்க செய்த செயல்களை பாராட்டும் நபர்கள் இருப்பாங்க, அந்த பாராட்டை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா சில நேரத்துல வந்து நமக்கு தெரியும், எதுக்குடா இவங்க இப்படி பேசுறாங்க. இயேசு
கிறிஸ்துட்ட இவங்க நய வஞ்சகமாக வந்து பேசும்போது அவர் எப்படி இருக்காருங்க? ரொம்ப அலர்ட்டா இருக்காரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாரம் ஃபுல்லா நமக்கு பிரியமானதை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவருக்கு முன்னாடி, ஆண்டவரே உண்மை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றப்போ, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சொல்ற அந்த வார்த்தை பொய்யா இல்லையான்னு சொல்லி தெரியுங்களா? அப்புறம் அடுத்து இவங்க என்ன பண்றாங்க? அடுத்த கேள்வி என்ன பண்றாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க வந்து நய வஞ்சகமாக பேசுனது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன பண்றாங்க? ஒரு ட்ராப், ஒரு சூழ்ச்சி வைக்கிறாங்க. ஏன்னா இதுவரை நம்ம லூக்கா முழுவதும் நம்ம வாசித்து கொண்டே வருகிறோம். எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து அரசியலே பேசவே கிடையாது. அது குறிப்பா ரோமர்களை பத்தி பேச கிடையாது. அதிகபட்சம் அவர் யாரை பத்தி பேசினார்னா ஏரோது அந்திப்பா, அவன் ஒரு நரி அப்படின்னு சொல்லி அவனை குறித்து என்ன பண்ணாருங்க பேசணும். அவனை தவிர வேற எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து அரசியலை குறித்து என்ன பண்ண கிடையாதுங்க பேச. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வினா, சில சமயம் நம்ம சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம், அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? நீங்களா இப்ப இந்த கேள்வியை வந்து நம்ம ஏன் கேட்கிறோம்? அந்த பிள்ளைங்க சில இடங்கள்ல வந்து இந்த கேள்வியை கேட்ட உடனே கணவன் மனைவிக்குள்ள என்ன வந்துருங்க, சண்டை வந்துடும். சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்கள் வந்து கணவன் கேட்பாங்க, உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது லெனின் பிரதர்? என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்றது தெரியாம என்ன பண்ணுவோம், இருக்காங்க. இல்ல சில சமயம் என்ன பண்ணுவாங்க, உனக்கு வேலை முக்கியமா வீடு முக்கியமா? பாஸ்கர் இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ற? ஏன் தர்ம சங்கடமான கேள்வி? ஏன்னா வேலை இருந்தா வீட்டுல என்ன இருக்காதுங்க. சோ இப்ப வேலை. அதே மாதிரி சில கேள்விகளுக்கு நேரடியா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, எந்த பதிலுமே நம்ம சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, நிறைய நேரங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வியை பதிலா கொடுப்பார். A question is an answer for a question. அப்ப இவன் என்ன பண்றாரு, இதுல இருக்கிறது யாருடைய உருவம்? ராயனுடைய உருவம். அப்ப ராயனுடையது ராயனுக்கும், கடவுளுடையது கடவுளுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நிறைய நேரங்கள்ல நம்ம கடவுள்கிட்ட கேள்வி கேட்கும் போது எது சரின்னு நமக்கு தெரியும். உதாரணமா, இப்போ ஒரு வாலிப தம்பி வந்து ஒரு அவிசுவாசியை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் என்ன பண்ணிருக்குங்க சொல்லிருக்கு. இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் அவனை வந்து திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜெபத்துல கேட்பதுனால ஏதாவது பயன் இருக்குங்களா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைங்கிறது என்னது பதில். அதுக்கு மேல உன்னுடைய விருப்பத்தை என்ன பண்ணிக்கோ, செய்துக்கோ, அது உன்னுடைய விருப்பம் என்று கடவுள் நம்முடைய விருப்பத்திற்கு நம்மை விட்டு விடுவார். நிறைய நேரங்களில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வேறுகாரர்களை போல நம்முடைய உறவுகளிலும் நம்ம நடந்து கொள்றோம். எப்படி நடந்து கொள்றோம்னா, சில சமயம் குடும்பத்திலேயோ சபையிலேயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ 2 பேருக்கு எதிர மன சங்கடம் இருக்கும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உங்களைய பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த கேள்வியை நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேருக்குள்ள என்ன சொல்ல இருக்கு, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுங்க தெரியும். ஆனாலும் அவங்க உங்களை பத்தி அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னதுங்க? அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை என்ன பண்ணணும், இதுவரை வாய் தகராறா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணுங்க, அடிக்கடியா என்ன பண்ணிடணும். எனக்கு அன்பானவர்களே,
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரும் ஒருபோதும் நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக பிறரை ஆபத்துக்குள்ளாக தள்ளக்கூடாது, பிறரை பாவத்துக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாதுங்க, தள்ளக்கூடாது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துடைய பதில், இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம், இரண்டாவது பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போனா, இயேசு கிறிஸ்துடைய பதில் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார்? நாம் கடவுளுக்கும் நம் அரசாங்கத்திற்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். See, God wants us to be faithful to God and also to the government. நம்முடைய அரசாங்கத்துக்கும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கடவுளுக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ யூத மக்கள் ஏன் ரோமர்களுக்கு வரி செலுத்த விரும்பல? சொல்லுங்க பாப்போம், காரணங்கள் சொல்லுங்க. ஏன் வந்து ரோமர்களுக்கு அவங்க வரி செலுத்த விரும்பல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய சொந்த நாடு, ரோமர்களுக்கு வெளியே வந்து அவங்க நாட்டை பிடிச்சு பண்ணாங்க. வெளியாட்களுக்கு நம்ம ஏன் இது என்னோட சொந்த பூமி, இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நாங்க ஏன் வரி செலுத்தணும்? ஓகே, அது ஒரு நியாயமான ஒரு காரணம். இப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய கிறிஸ்தவர்களும் கூட இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக அதிகமாக பேசுறது, குரல் எழுப்புவது, சில சமயம் அவதூறு பரப்புவது, அவங்க செய்யாததை செய்யற மாதிரி சொல்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இதை நம்ம ஏன் செய்யறோம்? பேசிக்கா அவங்க நமக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்க நமக்கு சாதகமா செயல்படல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வந்து இந்து மக்களை ஆதரிக்கிறவங்க, கிறிஸ்தவங்களை என்ன பண்றாங்க, எதிர்க்கிறவங்க. ஓகே, இது மனுஷிகமா நம்ம சொல்லலாம். ஆனா அடிப்படையில் யூத மக்களுடைய பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவர்கள் தேவனுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள். கடவுள் வந்து நியாயப்பிரமாணத்தில் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன தெளிவா சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க இந்த தேசத்துல வாழும்போது கடவுளுக்கு நீங்க உண்மையா இல்லை அப்படின்னா உங்களே அந்நிய தேசத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுவாங்க. பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களாக இருந்தாலும், அதுக்கப்புறம் பாபிலோனியர்களாக இருந்தாலும், அதுக்கப்புறம் சீரியர்களாக இருந்தாலும், பெர்ஷியர்களாக இருந்தாலும், இல்ல இப்போது ரோமர்களாக இருந்தாலும், இல்ல அதுக்கு முன்னாடி கிரேக்கர்களாக இருந்தாலும், இவங்க எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்வதற்கு காரணம் என்னதுங்க? இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விலகினாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே தேவன் தான் வாக்குரைத்தபடி ரோமர்களாக கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, வைத்திருக்கிறார். அப்போ இந்த ராயனுக்கு நான் வரி செலுத்த மாட்டேன், இந்த ராயனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று இவர்கள் சொல்லும் போது இவர்கள் ராயனை மட்டும் எதிர்க்கவில்லை, இவர்கள் யாரை எதிர்க்கிறாங்க? அவர்களை இறையாண்மையாய் அந்த தேசத்தை ஆளும்படியாக வைத்த கடவுளை எதிர்க்கிறார்கள். உதாரணமா கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த தேசத்தை ஆளும்படியாக தேவன் இந்த அரசாங்கத்தை நியமித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோங்க, வேதத்துல சொல்லிருக்கிற மாதிரி நம்முடைய பிரதம மந்திரிக்காகவோ, இல்ல அவருடைய மந்திரி சபையில் இருக்கிறவங்களுக்காகவோ, இல்ல நம்முடைய முதலமைச்சருக்காகவோ, அவருடைய நாடாளுமன்றத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்காகவோ நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஏன்னா வேதம் சொல்லுது, எந்த இடத்துல எந்த நேரத்துல யாரை ராஜாவாக வைக்க வேண்டும் என்று தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். இப்ப இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா தான் இன்றைக்கு ஆட்சி செய்து அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்களை இந்தியாவை ஆளும்படியாக நியமித்தவர் நம்முடைய தேவன். God has appointed them. மறுபடியும் நீங்க பார்த்தீங்கன்னா சட்ட பிரகாரமாக நியாயமாக நம்முடைய எதிர்ப்புகளை நம்ம பதிவு செய்யறதுல தவறே கிடையாது. இந்திய அரசியல் சட்டத்திலே
கவர்மெண்ட் உனக்கு பிடிக்கலையா, கவர்மெண்டுடைய செயல்கள் உனக்கு பிடிக்கலையா, அதை எதிர்ப்பது எப்படி என்று சட்டம் என்ன பண்ணுதுங்க, இதை இப்படிதான் நீ எதிர்க்கணும் இருக்கு. அப்ப அந்த சட்டத்தின்படி நீ கவர்மெண்டுடைய செயல்களை எதிர்ப்பதில் என்ன கிடையாதுங்க, தவறே கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக நம்மை ஆளுபவர்களை குறித்து தீமை பேசுவதோ, நம்மை ஆளுபவர்களை குறித்து தவறான வதந்திகளை பரப்புவதோ இல்லை என்றால் இந்த அரசாங்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருப்பதோ தவறு. இயேசு கிறிஸ்து ராயனுடையதை ராயனுக்கு நீ கொடுன்னு சொல்றப்போ அவர் என்ன சொல்ல விரும்புறாரு என்றால், இந்த திபேரியு ராயன், டைபீரியஸ் சீசர், இவனை தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, நியமித்திருக்கிறார். அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய வரியை என்ன பண்ணணும், செலுத்தணும். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசுறார். இதை குறித்து பேசும்போது ரோமரை நம்ம சர்ச்சில் நம்ம கற்றுக்கொண்ட போது நான் சொன்னேன், பவுல் ரோமர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதும் போது யார் ஆட்சி செய்யறாங்க, ரோம நாட்டுல எந்த மன்னன் இருக்கான், அந்த மன்னனுடைய பெயர் என்ன, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா? நீரோ என்ற சக்கரவர்த்தி. இந்த நீரோ என்ற சக்கரவர்த்தி முதலாவது கிறிஸ்தவர்களை அரசியல் ரீதியாக கொடுமைப்படுத்தின சக்கரவர்த்தி யாருங்க, நீரோ. முதல்ல அவன் தான் கிறிஸ்தவர்களை அதிகாரப்பூர்வமாக தண்டித்தான். தன்னுடைய தோட்டத்துல வச்சு உயிரோட எரிப்பான் கிறிஸ்தவங்களை. அப்புறம் கிறிஸ்தவங்களை வந்து அவன் கொடுமைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய அரண்மனையில டெய்லி என்ன பண்ணுவாங்க, காளை மாடு இந்த மாதிரி இதெல்லாம் உணவுக்கு என்ன பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்காக வெட்டுவாங்க. ஒரு காளை மாட்டை என்ன பண்ணுவாங்க, வெட்டினதுக்கு அப்புறம் அதனுடைய தோலை எடுத்து அந்த தோலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்தவங்க மேல என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டு தூக்கி வெளியில போட்டுருவோம். அப்ப அந்த தோல் வந்து சுருங்க அந்த தோல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சரீரத்தை என்ன பண்ணுங்க, நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமா எலும்பு எல்லாம் உடைஞ்சி மூச்சு விட முடியாம கிறிஸ்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செத்து போவாங்க. ராத்திரி நேரத்துல அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்ப அவங்க என்னதுங்க, தீ பந்தங்கள் தான். அந்த தீ பந்தத்துல கிறிஸ்தவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, எரிய விடுவான். அவனுக்கு போர் நாய்கள் இருந்தது. அந்த போர் நாய்கள் வந்து எதிரிகளை வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்காக என்ன பண்ணுவான், அவனுடைய தோட்டத்துல கிறிஸ்தவங்களை ஓட விட்டு அந்த போர் நாய்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவுத்துருப்பா. அந்த நாய் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து கிறிஸ்தவர்களை சிலுவையில் அறைந்தானா. அவருடைய நாட்கள்ல தான் பேதுரு வந்து சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். அவருடைய நாட்கள்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார் என்று கருதப்படுகிறது. இப்ப இந்த நீரோ மன்னன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் போது பவுல் ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் நியமித்த அந்த ஆட்சியாளர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும், சரிவர செய்யணும். அவங்க செய்யற தவறுக்கு அவங்க கடவுளுக்கு என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். அவங்க சட்டத்தை மீறினால், சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்தால், கடவுள் வந்து எதுக்காக வந்து ஒரு அரசாங்கத்தை நியமித்திருக்கிறாருன்னா எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்கணும், ஏழை எளிய மக்கள் பராமரிக்கப்படணும். இப்ப இதை அவங்க செய்யல அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க உங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய கடமைகள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இதேதான் பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-17 வசனங்களிலும் அவர் கூறியிருக்கிறார். இப்ப இந்த வசனங்களை பவுலோ பேதுருவோ எழுதின போது கிறிஸ்தவத்தை ஆதரிக்கும் ஒரு அரசாங்கம் ரோமாபுரியில் என்னதுங்க இல்ல, கிறிஸ்தவத்தை எதிர்க்கும் அரசாங்கம் தான் என்ன பண்ணுச்சுங்க இருந்தது. ஆனா பவுலும் பேதுரும் அவர்கள் கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு குடிமகனாக என்னென்ன கடமை செய்ய வேண்டும் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும். அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராயனுடையதை ராயனுக்கு கொடு என்று சொல்லும் போது, நான் இந்திய தேசத்தினுடைய குடிமகனாய் கடவுள் என்னுடைய அரசாங்கத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, தவற கூடாது. நான் வந்து டோல்கேட்ல போறேன் அப்படின்னா, என்ன இங்கிருந்து மதுரை வரைக்கும் நான் போறேன் அப்படின்னா, வள்ளி கீழம்பூர் ஒரு டோல், ஆனா அந்த டோலை கட்டாம சுத்திட்டு போறதுக்கு என்ன இருக்குங்க, வழி இருக்கு. ஆனா நான் இங்கிருந்து மதுரை வரைக்கும் அந்த ரோட்டை நான் என்ன பண்ண போறேன், பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோல்கேட்டை நான் சுத்தி போனேன் அப்படின்னா அது கடவுளுக்கு பிரியமா இருக்குமா, பிரியமா இருக்க நிச்சயமா என்ன பண்ணாருங்க. ஏன்னா நான் என்ன பண்றேங்க, என்னுடைய அரசு சட்டத்தை நான் என்ன பண்றேன்,
மீறுகிறவனாக இருக்கிறேன். இப்ப நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலுத்த வேண்டிய வருமான வரியை நான் செலுத்தாமல் இருப்பது நல்லதுங்களா? இப்ப கவர்மெண்டே வந்து என்ன பண்றாங்க, நீங்க வருமான வரி செலுத்தாம இருக்கணும்னா இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த வழியில நீங்க உங்க பணத்தை என்ன பண்ணலாம், சேமிக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உங்களுடைய தனிநபர் வருமானம் இருக்குமே என்றால், அளவுக்கு அதிகமான பணத்தை நீங்க சேர்க்கிறீர்கள் என்றால் நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும், நாட்டினுடைய நலனுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும், வரி செலுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் வரி செலுத்தாமல் வரியை செய்யலாமா? அது என்னவா இருக்குங்க? கவர்மெண்ட் சொல்ற நியாயமான விதத்துல வரி கட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை என்ன பண்ணலாங்க, பண்ணலாம். ஆனால் அரசு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏமாற்றக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் நிறைய நேரத்துல நம்முடைய பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய இறையாண்மை உள்ள ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வீடுகளில் விவாகரத்து பெறுகிறது? ஏன்? ஏன்னா இவர் தான் கடவுள் எனக்கு கணவனா கொடுத்திருக்காரு, இவங்க தான் கடவுள் எனக்கு மனைவியா கொடுத்திருக்காரு. ஏன்னா வேதத்துல தெளிவா சொல்லிருக்கு, ஒருவேளை உன்னுடைய கணவன் கடவுளுக்கு அடங்காதவனாக இருந்தாலும், உன்னுடைய மனைவி கடவுளுக்கு அடங்காதவனா இருந்தாலும், உன்னுடைய நன்னடத்தின் மூலமாக அவர்கள் என்ன பண்ண முடியும், நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். கடவுள் தான் எனக்கு இவரை கணவனா கொடுத்திருக்கிறாருங்க, ஆனா இவரோட நான் சேர்ந்து வாழ முடியாது, இவரை நான் என்ன பண்ணிடுறேங்க, நான் வந்து விவாகரத்து செஞ்சேன். நிறைய நேரத்துல நம்முடைய பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன பண்றோங்க, we compare. அவங்க அப்பா என்ன பண்ணது தெரியுமா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த பிள்ளை என்ன பண்ணது தெரியுமா, இந்த பிள்ளை என்ன பண்ணது தெரியுமா, இப்படி நம்ம கம்பேர் பண்றப்போ நம்ம என்ன பண்றோம், தேவன் எனக்கு இந்த பெற்றோரை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களிலே நாம் மகிழ்ச்சியாக இல்லாமல் அவர்களை வேறொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோங்க, துக்கப்படுத்துறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோங்க, சோர்ந்து போக பண்ணிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய அனுமதியும் அறிவும் இல்லாமல் ஒன்றும் நடைபெறுவதில்லை. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு காரணம் நம்முடைய பாவம். இப்ப ரோமர்கள் ஏன் இவங்களை அரசாட்சி செய்யறாங்க? இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்திருந்தால் இந்த ரோமர்கள் வந்து அவர்களை அரசாட்சி செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் நாம தான், நம்ம செய்த தவறுகள். ஒருவேளை நாம் முன் செய்த பாவங்களில் இருந்து படித்துக் கொள்ளாம நம்ம மறுபடியும் அதே தவறை செய்யறதுனால அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம என்ன பண்றோம். அப்ப ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க முடியும், இதுக்கு நான் எப்படி காரணமாவேன், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைங்க, நான் எந்த யோகத்தை போல நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, நான் எல்லா விதத்திலும் கடவுளுக்கு என்ன பண்றேங்க, உண்மையா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த பாடு அப்படின்னு சொன்னா கடவுள் இதை ஒரு நல்ல நோக்கத்திற்காக அனுமதித்திருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ராயனுடைய ராயனுக்கு கொடு என்று தேவன் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னவென்றால், அந்த ராயனை தேவன் உன்னை ஆளுபடியாக நியமித்திருக்கபடினாலே அந்த ராயனுக்கு நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும், அவன் கொடுக்க வேண்டிய வரியை செலுத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய அரசாங்கத்தை நேசிக்கிறவர்களாகவும், நம்முடைய அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும், நம்முடைய அரசியல் கடமைகளை செல்வர செய்கிறவர்களாகவும், அதே போல நம்முடைய அரசுக்கு எதிரான அதிருப்திகளையும், ஒருவேளை இந்த அரசாங்கம் சரியான விதத்தில் இந்த தேசத்தை ஆளவில்லை என்றால் அதை நேர்மையான விதத்திலே வெளிப்படுத்துறவர்களாக நம்ம என்ன பண்ணணுங்க, இருக்க வேண்டும். நம்ம கத்தோலிக்க சித்தமா இருந்தால் வர சனிக்கிழமை டோனாவூர்ல ஏமி கார்மைக்கல் அவங்க ஊழியம் செய்த அந்த இடத்த சபையில இருந்து நிறைய பேர் போய் பார்க்க போறோம். அந்த ஏமி கார்மைக்கல் அம்மா இந்தியாவுக்கு வந்த போது ஒரு சமுதாய தீமை இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏழை விதவைகளுடைய மகள்களை கோயில்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நேர்ந்து விடுவார்கள். அப்ப அந்த பெண்மணிகள் வந்து என்ன, அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து வரப்போ அந்த கோயில் சார்பா எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கெல்லாம் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. சிலரும் கோயில்களிலே தேவதாசிகளாக என்ன பண்ணிருக்கிறாங்க, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு எதிராக ஏமி கார்மைக்கல் நம்ம என்ன பண்ணாங்க, போராடினாங்க. அவருடைய போராட்டத்தோடு அநேக இந்தியர்கள், தமிழர்கள் என்ன பண்ணாங்க, இணைந்தாங்க. அதன் விளைவாக இன்றைக்கு இந்த தேவதாசி முறைமையை கோயில்களிலே அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருச்சுங்க, ஒழித்து விட்டது. அதுக்கு எதிராக என்ன பண்ணிருச்சுங்க. அப்போ இந்த அரசாங்கத்தில் செய்யற இந்த காரியம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா
அதை நியாயமான விதத்திலே, கடவுளுக்கு பயப்படுகிற விதத்திலே, வேதத்தின்படி, சட்டத்தின்படி நாம் எதிர்க்கும் போது அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இன்னொரு உதாரணம் வில்லியம் கேரி, உடன்கட்டை ஏறுதல், சதி என்ற பழக்கம். அவரும் அதை எதிர்த்தார். அதன் விளைவாக இந்த 2 தீமைகள் என்ன பண்ணுச்சுங்க, இந்திய தேசத்திலே அழிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லா விதத்திலும் முன்மாதிரிகளாக இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து நிறைய நேரங்கள்ல லூக்கால நம்ம பார்த்தோம்னா இதோட முடிச்சுட்டா நல்லா இருக்கும். இப்போ உதாரணமா கெட்ட குமாரன் கதையை நம்ம வாசிக்கிறப்ப, அந்த குமாரன் திரும்ப வந்த உடனே இயேசு கிறிஸ்து முடிச்சிருந்தா அந்த கதை எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமான கதையா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க முடிக்காம அடுத்து இன்னொரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறார். சில டைம் நீங்களும் யோசிக்கலாம், பரவாயில்ல பாஸ்டர் இன்னைக்கு செய்தியை சீக்கிரம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ கடைசியாக பாஸ்டர் ஆரம்பிக்கிறோம், எதுக்குடா மறுபடியும் இந்த கடைசியாக ஆரம்பிக்கிறார்? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எப்பொழுது என்ன பண்றாருன்னா, கடைசியாக அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் என்ன பண்றாருங்க, ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த ஸ்டோரியிலும் பாத்தீங்கன்னா கேள்வி என்னது, ராயனுக்கு வரி செலுத்தணுமா செலுத்தக்கூடாது? இப்ப அந்த உருவத்தை பார்த்து ராயனுடைய உருவத்தில் இருக்குதா, நீங்க ராயனுக்கு வரி செலுத்துன்னு சொல்லி இயேசு சொல்லி முடிச்சுக்கலாம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து இன்னொரு பதத்தையும் ஆரம்பிக்கிறார். இன்னொன்னு என்ன சொல்றாரு, தேவனுடையதை. அப்போ இந்த கேள்வி கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னதுங்க? ஒண்ணு அவன் அரசாங்கத்துக்கும் கொடுக்கறது இல்ல, இன்னொன்னு அவன் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க, கடவுளுக்கும் கொடுக்கறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பல நேரங்களிலே நம்முடைய பணத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு ஆழமானது, நான் கடவுள் மீது வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு அதிகமானது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு உண்மையானது என்பதை எனக்கு என்ன பண்ணுவாங்க, காண்பிக்கும். குறிப்பாக இந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து நாட்களிலும் அந்த பிரச்சனை இருந்தது. இந்த நாட்களிலே கடவுளுக்கு கொடுப்பதை அநேகர் விரும்புவதில்லை. People don't like to give. சில நேரங்களில் கடவுளுக்கு கொடுப்பதை குறித்து பேசுவதை கூட நிறைய போதவர்கள் என்ன பண்ணுறது கிடையாதுங்க, விரும்புவதில்லை. சர்ச்சஸ்ல கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்து போதிப்பதை நிறைய போதவர்கள் என்ன பண்ணுறது கிடையாதுங்க, விரும்புவதே இல்லை. இன்னைக்கு நிறைய இந்திய சபைகள் இருக்கிற பிரச்சனை, நிறைய பேர் சபைக்கு வெளியில தான் என்ன பண்றாங்க, உதவியை தேடுறாங்களே தவிர சபை மக்கள் கொடுக்கும்படியாக அவர்கள் என்ன பண்றது கிடையாதுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நீ கடவுளுக்கு என்ன பண்ண, கொடு. இப்ப வேதத்தின்படி நம்ம பார்க்கிறப்போ நம்ம எப்படி கொடுக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எப்படி நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னா, ஒரு லாட்டரி சீட் வாங்குற மாதிரி காணிக்க கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் சொன்னாங்க, நீ கடவுளுக்கு ₹1 கொடுத்தா உனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? நீ ₹1 கொடுத்தா கடவுள் உனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? ₹2 ₹10 கொடுப்பாரு. 100 என்ன பண்ணுவாரு? அப்ப இவன் கடவுளுக்கு கொடுக்கறப்ப என்ன எண்ணத்துல கொடுக்கறான், நான் இதை கொடுத்தேன்னா கடவுள் எனக்கு என்ன பண்ணுவாருங்க, திரும்ப கொடுப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு நீ கொடுப்பாய் என்றால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரியோ இல்ல ஒரு கந்து வட்டிக்கு காசு விடுற மாதிரியோ நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, எந்த வித எனக்கு கடவுள் திரும்ப கூட கொடுப்பார், அவ்வளவு கொடுப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட பிரசங்கிமார்களுடைய செய்தியை கேட்டு நீங்க காணிக்க கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த பிரசங்கிமார்கள் தான் பணக்காரங்களாவங்களே தவிர நீங்க பணக்காரங்களாக மாட்டீங்க. காணிக்க வாங்குறவர் என்ன பண்ணுவாருங்க, ஏரோப்ளைன்ல போவாரு. காணிக்க கொடுத்தவன் என்ன பண்ணணும், வானத்தை அணந்து அவர் ஏரோப்ளைன்ல போறாரு, பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். கடவுள் ஒரு நாளும் அப்படி உங்களை என்ன பண்ண மாட்டாருங்க, நடத்த மாட்டார். எந்த இடத்துலயுமே கடவுள் ப்ராமிஸ் பண்ணல, நீ எனக்கு கொடுத்தனா நான் ₹100 தருவேன், நீ ₹10 கொடுத்தனா ₹100 தருவேன், ₹50 கொடுத்தனா ₹500 தருவேன். ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு உபதேசம். இன்னொன்று நம்ம எப்படி கொடுக்க கூடாதுன்னா, பவுல் 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்றாருன்னா, கட்டாயத்தினாலும் விசனத்தினாலும் நம்ம கொடுக்க கூடாது. Don't give under compulsion or grudgingly. உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தோணுச்சா நீ கொடுக்க வேண்டாம். என்ன இப்ப காணிக்க பையன் உங்கள்கிட்ட கொண்டு வராங்க, கொடுக்க விருப்பம் இல்லையா, இல்ல
நோ ப்ராப்ளம். ஆனால் கட்டாயத்தினாலேயோ வசனத்தாலேயோ நம்ம காணிக்க என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்கூடாது. அது கடவுளுக்கு பிரியமற்றது. ஐயா என் பாக்கெட்ல வந்து 5000 ரூபாய் இருக்கு, ஆனா எனக்கு 5 ரூபாய் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா அந்த 5 ரூபாய் நீங்க என்ன பண்ணுங்க, போடுங்க. அதை விட்டு ஐயோ என்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி நான் 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா அதுவும் கடவுளுக்கு என்ன பண்ணாதுங்க, பிடிக்காது. கடவுளுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். சந்தோஷத்தை உற்சாகமாய் கொடுக்கிறவனே கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவன் எப்படி கொடுக்குறாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமா கடவுளுக்கு என்ன பண்றாங்க, கொடுக்கிறவனாய் இருக்கிறாங்க. அதே போல எனக்கு இவ்வளவு காசு வந்ததுக்கு அப்புறம் நான் காணிக்க கொடுப்பேன் நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, எனக்கு வேலை கிடைச்சா நான் கொடுப்பேன். சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் என் மனசுல நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன் பிரதர், அந்த காசு மட்டும் வந்துருச்சுன்னா நான் கடவுளுக்கு என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ அதை சந்தோஷமா கொடுக்க நம்ம என்ன பண்ணணுங்க, we have to learn. அதே போல பிறரை கவர்வதற்காக நம்ம காணிக்க கூடாது. don't give to impress others. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்முடைய சபையில வந்து இவங்க இவ்வளவு காணிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்க மாட்டோம். நம்ம சின்ன பையனா இருக்கிறப்போ அட்சன் மாதிரி ஏவி மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் வாசிப்பாங்க. ஸ்தோத்திர காணிக்கை இவங்க இவ்வளவு கொடுத்தாங்க, இவங்க இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. ஒரு சில ஃபேன்லாம் நம்ம சர்ச்சில் பழைய ஃபேன்லாம் இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேரு, அவங்க தாத்தா பேரு, வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இருக்கும். நம்ம ஏன் அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம மாற்றணும் என்றால், இப்பயும் அந்த கவர் காணிக்கை கொடுக்குறவங்க நம்ம ஏன் ரெசிப்ட் கொடுக்குறோம்னா நம்ம we have to be accountable. அவங்க காணிக்கை சபைக்கு வந்துருச்சு, அந்த காணிக்கை சரியான விதத்தில் பயன்படுத்தப்படுதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். பட் we are not here to give for publicity. என்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக நான் காணிக்கை என்ன பண்ணலைங்க, கொடுக்கவில்லை. நான் காணிக்கை கொடுக்கிறது வந்து எனக்கும் கடவுளுக்கும் வழியே இருக்கிற ஒரு தொடர்பு. நான் காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னா வலது கை இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, வலது கை கொடுப்பது இடது கை. அதனுடைய அர்த்தம் நான் என்ன கொடுக்கிறேன் என்று எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, தெரியக்கூடாது. அதனாலதான் இந்த காணிக்கையை கையாளுறவங்களும் கூட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். யார் எவ்வளவு காணிக்கை போட்டான் சபையில் இருக்கிற யாருக்குமே என்ன பண்ணக்கூடாதுங்க, தெரியப்படுத்தக்கூடாது. Because we don't give for publicity. இதெல்லாம் தவறான விதத்தில் கொடுப்பது. ஆனா அதே சமயம் வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா 5 விதமான காணிக்கைகளை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இது கன்சிஸ்டன்டா. முதலாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய தசம பாகங்களை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டாம். எகைன் கட்டாயத்தினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல. இந்த வேத வசனங்கள் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. லேவியராகமம் 27:30 நாம் எதற்காக தசம பாகங்களை கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே மோசே கூறியிருக்கிறார். எதற்காக நம்ம கொடுக்க வேண்டும் என்றால், நான் உழைப்பதற்கான பலனை தேவன் எனக்கு என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். அதனால என்னுடைய உழைப்பினால் சம்பாதித்ததுல 10ல் ஒரு பகுதியை நான் கடவுளுக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன். மறுபடியும் தசம பாகம் என்று சொல்லும் போது 10ல் ஒரு பகுதியை தான் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 10ல் ஒரு பங்கு எதை காண்பிக்குது என்றால், எப்போதுமே ஏதாவது ஒரு அளவுகோல் இருந்தாதான் நம்ம செய்யறது சரியா தவறான்னு சொல்லி என்ன பண்ண முடியுங்க, மெஷர் பண்ண முடியும். இப்ப பரீட்சையில வந்து எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பாஸ் அப்படின்னா அந்த மாணவனுடைய தரத்தை நம்மளால நிதானிக்க முடியுங்களா, இல்ல. இப்போ 35 மார்க் தான் பாஸ் அப்படின்னு சொல்றப்போ அந்த 35 மார்க்காவது வாங்கினாதான் அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்றாங்க, தகுதி பெற்றோம். இப்ப ஏன் வந்து பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் ஒரு ராஜாவுக்கு தசமபாகம் கொடுத்தாரு. எந்த ராஜா ஞாபகம் இருக்கா தம்பிங்களா? ஆபிரகாம் மெல்கிசேதேக். இது நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடியா முன்னாடிங்களா? முன்னாடி. யாக்கோபு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்னா, ஆண்டவரே நான் என்னுடைய தகப்பனுடைய தேசத்துல இருந்து நான் என்ன பண்றேன், அந்நிய தேசத்துக்கு போறேன். நான் திரும்ப வரும் வரைக்கும் நீர் என்னை வழிநடத்துவீர் என்றால் என்னுடைய வருமானத்துல 10ல் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு என்ன பண்றேன். இது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே பின்னாடிங்களா? நியாயப்பிரமாணம் தேவன் சொன்னார், உன்னுடைய விளைவின் ஒரு பகுதியை நீ கடவுளுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது நீ கடவுளுக்கு என்ன பண்ண, கொடு.
எனக்கு கடவுள் 10 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல ஒரு ரூபாயை நான் கடவுளுக்கு என்ன பண்றேன், கொடுக்குறேன். மீதி 9 ரூபாயை நான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்ன பண்றேன், வைத்துக் கொள்கிறேன். இரண்டாவது எப்படிப்பட்ட அடுத்து உதாரத்துவமான காணிக்கைகள். லூக்கா 6ஆம் அதிகாரம் நீங்க எழுதி வச்சுக்கலாம், ஒரு வீட்டுல போய் இந்த வசனங்கள் நீங்க வாசிக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். உதாரத்துவமான காணிக்கைகள். ரசபாகத்தை மட்டுமல்ல, நான் எப்பொழுதுமே நான் கடவுளை சந்திக்க வரும்போது ஐ பிரிங் சம்திங் டு காட். கடவுளுக்கு ஏதாவது ஒன்று நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். அதுல இந்த உதாரணமான காணிக்கைகளை கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து லூக்கா 6:38 நம்ம அதை தியானித்த போது நம்ம பார்த்தோம், கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதனால யாரும் வறுமையில என்ன பண்ண போறதுங்க, போக போறது கிடையாது. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். நீதிமொழிகள் 3:9-10 நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் இதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வின் முதல் பலன். மறுபடியும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்களாம் வளரும் போது நிறைய பேருடைய வீட்டுல மரங்கள் வைப்பாங்க. அந்த மரத்தினுடைய முதல் கனியை கடவுளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமா அந்த ஹார்வெஸ்ட்ல வந்து கிடைக்கிற முதல் பலனை கடவுளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கு செஞ்சவங்க அந்த முதல் சம்பளத்தை கடவுளுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்ப அந்த முதல் பலனை கடவுளுக்கு என்ன பண்றதுங்க, கொடுப்பது. அடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது. சங்கீதம் 41:1-3 வசனங்கள் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏழைகளுக்கு கொடுத்தல். நீ ஏழைகளுக்கு கொடுப்பது கடவுளுக்கு என்ன பண்றதுங்க, கொடுப்பது. மறுபடியும் நல்லா கவனிக்கணும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து நீ என்ன பண்ண வேண்டாம், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம். இல்லைங்களா? உன்னுடைய தசம பாகத்தை நீ ஆலயத்துக்கு கொண்டு வர, உன்னுடைய காணிக்கைகளை நீ ஆலயத்துக்கு கொண்டு வர, கடவுளுக்கு கொடுத்து விட்டு நீ ஏழைக்கு என்ன பண்ற, கொடுக்குற. ஏழைக்கு ஏழைக்கு இருக்குகிறோம். யாருக்கு கடன் கொடுக்குறாங்க, கடவுளுக்கு கடன் கொடுக்குறாங்க. இப்ப சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா கடவுளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது போல, தண்ணீர் இல்லாதவனுக்கு, உடை இல்லாதவனுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது யாருக்கு கொடுத்தது போல, கடவுளுக்கு கொடுத்ததை போல. ஐந்தாவதாக விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி பைபிள் சொல்றது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஒண்ணு, நம்ம வீடு தேடி வரவங்களை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை நம்ம என்ன பண்றோங்க, நன்றாக கவனிக்க அனுப்புறோம். சில வேளைகளில் நம்ம என்ன பண்றோங்க, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு விருந்து அழைத்து நம்முடைய அன்பை நம்ம என்ன பண்றோங்க, பகிர்ந்து கொள்கிறோம். இப்ப நீ கடவுளுடைய கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தசமபாகங்களை நீ கடவுளுக்கு கொடுக்கணும். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை நீ ஒவ்வொரு வாரமும் கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய முதல் பலனை நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நீ ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய வீட்டிலே பிறருக்கு விருந்தளிப்பதன் மூலமாக நீ கடவுளை என்ன பண்ணணுங்க, மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி நான் கடவுள் கொடுக்கும் போது அது கடவுளை மகிமைப்படுத்துகிறது. இட் ஹானர்ஸ் காட். அது கடவுளுடைய ஊழியம் வளர என்ன பண்ணுதுங்க, உதவி செய்கிறது. நம்முடைய சபையாரை நான் பெரிதும் பாராட்டுவேன். ஏன் நான் பெரிதும் பாராட்டுவேன் என்றால், கடந்த சில வருடங்களாக நம்முடைய வருமானத்தில் ஏறக்குறைய ஒரு 40% நம்முடைய சபைக்காக நம்ம செலவு பண்ணாம பிற ஊழியர்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்றோம். அன்னைக்கு அந்த இருப்பு சபையை நம்ம கட்டினதுனால இன்னைக்கு அங்க ஏறக்குறைய 30 ஆத்துமாக்களுக்கு மேல புதிதாக ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஆராதிக்க கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். குருச்சத்திரம் சபையை நம்ம வந்து புதுப்பித்து கட்டுறதுனால அந்த சபையை என்ன பண்ணுதுங்க, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. யாருமே தெரியாது இல்லையா? ஒரு போதகருக்கு நம்ம என்ன பண்ணோம், கடந்த ஒரு வருஷம் சென்னையில நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்தோம். மற்றொரு போதகர் அவருக்காக கேட்டுக்கொண்ட போது அதன் மூலமாக ஒரு சபை இல்லையா, அந்த அந்த ஊழியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஸ்பெச்சனையா மீட்டிங்க்கு அவங்க சபையில இருந்து ஒரு 6 பேர் என்ன பண்ணியிருந்தாருங்க, கூட்டிட்டு வந்திருந்தார். அதை பார்க்கறப்ப நமக்கு எப்படி இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்ப அவங்க ஜான் விக்டர் அவங்க குடும்பம் வந்து நாமக்கலுக்கு வரேன்னு சொன்னோடனே அவங்க வந்தப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களை அங்கோட நம்ம என்ன பண்ணோம், வரவேற்றோம். நம்மளால முடிந்தது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், செய்தோம். இப்ப அவங்க பரமத்தி பகுதியில் ஒரு புதிய சபையை என்ன பண்ணிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. காக்காவேரி சபையை அவங்க என்ன பண்றாங்க, பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. அப்ப நம்முடைய சபையிலே இந்த கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய சபையை தாண்டி வெளியே என்ன பண்ணுதுங்க, பிரோஜனமாக இருக்குது. நான் என்ன விரும்புறேன்னா இதுவும் பார்த்தாது.
ஒருவேளை நம்முடைய வருமானத்துல 70% நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சபைக்கு வெளியே அவிசுவாசிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், we should spend. அது அப்ப நம்ம கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறப்போ அதை நாம் விசலமாக நம்ம நினைக்க கூடாது. இதனுடைய பலனை நிச்சயமாக நாம் பரலோகத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, we will reap. ஒருவேளை அதுக்கு ஒரு அடையாளமாக இந்த வாரமே கூட அதை நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த டேவிட் கருணாகரன் ஒரு ஐயா ஒரிசா மாநிலத்துல ட்ரைபல் மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறாங்க. அப்ப அந்த பழங்குடியின மக்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக அவங்க கொஞ்சம் காணிக்கை கவர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்க சர்ச்சில் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, யாராவது விருப்பம் உள்ளவர்கள் இருந்தா கொடுக்கட்டும் என்று சொல்லி. அந்த